سبحان الأبدي الأبد، سبحان الواحد الأحد، سبحان الفرد الصمد، سبحان رافع السماء بغير عمد، سبحان من بسط الأرض على ماء جمد، سبحان الذي لم يتخذ صاحبة ولا ولدا، سبحان الذي لم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر، ورضوان من الله أكبر، ذلك هو الفوز العظيم. وقال الله: إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حبلا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفذ البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஹாத்திபுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மத் ஹபீபுனா கரீமுனா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சங்கையான சுன்னாக்களை வாழ்க்கையில் பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஊன்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்னென்னும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுடைய நேசர்களே, முத்தகீன்களே, சாலிஹீன்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் முற்று முழுதாக வாழ்வில் தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தில் இருந்து விழிக்கும் போது நல்ல செய்திகளை கேள்விப்படுவதை விடவும் அதிகமாக மோசமான கவலையான செய்திகளை ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய துஆக்களையும் மாற்றிக்கொள்கிறோம். கொஞ்ச காலமாக அதிகமாக பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செஞ்சோம். அங்க நடக்கக்கூடிய விடயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வருவது குறைஞ்சதுக்கு பின்னால நாங்க எங்களோட துஆக்களையும் குறைச்சு கொண்டோம். இப்ப மீண்டும் பக்கத்து நாட்டுல வாழக்கூடிய இந்தியாவுல சென்னையில நிறைய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக நாங்க இப்ப துஆ செய்யறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா ஒரு முஃமின், ஒரு முஸ்லிமுடைய பண்பு சந்தர்ப்பத்தை பார்த்து மட்டும் துஆ செய்யக்கூடியவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் துஆ செய்யக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள்: அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் உலகளாவிய ரீதியில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் கேட்ட ஒரு துஆ. இது அனர்த்தத்தின் போது மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆ அல்ல. இது சந்தர்ப்பத்துல மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆ அல்ல. பொதுவாக நாங்க ஒவ்வொருவரும் எங்களுடைய தொழுகைகளுக்கு பின்னால நாங்க எல்லா மக்களுக்கும் துஆ செய்யக்கூடிய மக்களாக மாறணும். இதனுடைய நன்மை என்ன தெரியுமா? உலகத்தில மரணித்தவர்கள், வாழக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ
அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் துஆ கேட்ட நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு அவர்களுடைய ஹிதாயத்துக்காக இப்படி எங்களுடைய தொழுகைகள்ல துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறுவோம். கண்ணியமான சகோதரர்களே, நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இதற்கு முன்னால நடந்த குத்துபாக்களை கேட்டோம். அதிகமாக மௌத்த பத்தி பேசப்பட்டுச்சு. சென்ற வாரத்துல வியாபாரத்தை பற்றியும் அதற்கு முன்னால குத்துபால மௌத்த பத்தியும் பேசப்பட்டுச்சு. கண்ணியமான சகோதரர், இந்த ரெண்டு குத்துபாவுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த ரெண்டு குத்துபாவுக்கும் தொடர்பு இருக்குது. ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்தை விட்டு ஒருபோதும் விரண்டோட முடியாது. நிச்சயமாக பேசக்கூடிய நான் அடுத்த வார்த்தை பேச முடியுமா, சொல்ல முடியாது. நிச்சயமாக மரணம் வந்தே தீரும். ஆனால் அந்த மௌத்து எங்க வரும் என்பது யாருக்கும் தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐ அர்தின் தமூத். அந்த மௌத்து காபாவுடைய பூமியில வருமா, அந்த மௌத்து ஹரத்துடைய பூமியில வருமா, அந்த மௌத்து மஸ்ஜிதுடைய பூமியில வருமா, இல்ல அந்த மௌத்து கிளப்ல வருமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மௌத்து ஒரு ஹராமான இடத்துல ஹராமான பூமிக்கு மேலால் எடுக்கப்படுமா, அது எங்களுக்கு தெரியாது. ஆனா மௌத்து நிச்சயம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் இந்த மௌத்துக்கு பின்னால உள்ள லைஃப் ரெண்டு வகையான வாழ்க்கை இருக்குது. மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில ரெண்டு வகையான வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஒன்று ஆலமுல் பர்ஸா, கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கை மிக பயங்கரமான ஒரு வாழ்க்கை. குத்துபா என்பது இந்த சிறிய பிள்ளைகள் சாப்பிடாட்டி பயன்காட்டி சாப்பிட வைப்பார்கள், அதல்ல குத்துபா. என்னப்பா குத்துபாவுக்கு வந்தா டெய்லி எங்களை பயன்காட்டி அனுப்புறாங்க, டெய்லி எங்களை அச்சமுறுத்தி அனுப்புறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வமா அர்சல்நாக இல்லா முபஷ்ஷிரம் வ நதீரா, நன்மாராயம் சொல்வதற்கும் அனுப்பினான், அச்சமூட்டி எச்சரிப்பதற்கும் அனுப்பினான். ஏனென்றா பொதுவாக குத்துபாக்கல்ல மௌத்த பத்தி ஆஹிராவை பத்தி பேசப்பட்ட நோக்கம் என்னென்றா, நாங்க 6 நாள் வெளியில பஷாரத்தை தான் கேள்விப்பட்டோம். துனியாவுடைய பேச்சுகளையும் துனியாவுடைய சிந்தனைகளையும் துனியா சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் அதிகமாக பேசப்படுவது. குறைஞ்சது ஒரு நாளாவது எங்களுடைய மௌத்த பத்தி, எங்களுடைய ஆஹிராவை பற்றி, எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி நாங்க சிந்தித்தால் தான் மீதமுள்ள நாட்களிலாவது எங்களுடைய பாவத்தில இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆலமுல் பர்ஸா கூடிய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, அது எவ்வளவு காலம் யாருக்கும் தெரியாது. மறுமை வரைக்கும், மஹ்ஷர் வரைக்கும் அந்த ஆலமுல் பர்ஸா கூடிய வாழ்க்கையில் இருப்பாரு. அந்த கபருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பாரு. நல்லவராக இருந்தால் நிம்மதியாக வாழ்வாரு, தீயவராக இருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையாமல் மரணித்தவராக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய வாழ்க்கை மிகவும் பயங்கரமாக இருக்கும், மிகவும் பயங்கரமாக இருக்கும். இந்த ஆலமுல் பர்ஸா கூடிய வாழ்க்கையில இருந்து மனிதன் மஹ்ஷருக்கு வந்ததற்கு பின்னால, இந்த மஹ்ஷருடைய வாழ்க்கையில இருந்து மனிதனுக்கு 2 வகையான வாழ்க்கை கொடுக்கப்படும். மஹ்ஷருடைய வாழ்க்கையில இருந்து அந்த மனிதனுக்கு 2 வகையான வாழ்க்கை கொடுக்கப்படும். ஒரு வாழ்க்கை சுவர்க்கத்துடைய வாழ்க்கை, மறு வாழ்க்கை நரகத்துடைய வாழ்க்கை. ஜன்னாவுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், நாருடைய ஜஹீமுடைய ஜஹன்னமுடைய வாழ்க்கை இன்னொரு பக்கம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் நானும் நீங்களும் நினைக்கிறோம் துஆவால சுவர்க்கத்தை அடையலாம், துஆவால சுவனத்தை அடையலாம். இல்ல ஒரு 10-15 பேருக்கு சதகாவ தர்மத்தை கொடுத்து சுவர்க்கத்தை அடையலாம். சுவனம் என்பது சிம்பிளாக அடையக்கூடியது ஒன்று அல்ல. இது நான் சொல்லல, அல்லாஹ்வே எங்களை பார்த்து கேட்கிறான். அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னah, அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னah. சுவர்க்கத்தை, சுவனத்தை சிம்பிளாக லேசாக அடையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த சுவனத்துடைய சொந்தக்காரன் கேட்கிறான், ஏன் சுவனத்தை நீங்க சிம்பிளாக லேசாக 2-3 அமட்களை செஞ்சு உள்ளுக்கு நுழையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? கண்ணியமான சகோதரர்களே, சுவனத்தை சிம்பிளாக லேசாக அடைய முடியும் என்று சொன்னால் சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போயிருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக்கிருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் தன்னுடைய மனைவிமாரை விடுவியாக்கிருக்க மாட்டார்கள். தன்னுடைய முழு சொத்தையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரத் போயிருக்க மாட்டார்கள். சுவனத்தை பள்ளிக்குள் இருந்து
சிம்பிளாக லேசாக அடைய முடியும் என்று சொன்னால் இல்லை. சுவனத்தை அடைவதற்கு நாங்கள் மௌத்து வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையுடைய இலக்கை அடைவதற்காக ஒரு மனிதன் யோசிக்கிறார், ஒரு வாகனத்தை வாங்கணும், ஒரு வீடை வாங்கணும், நான் வியாபாரத்துல பஜார்ல எனக்கென்று ஒரு பேர் சம்பாதிக்கணும் என்று நினைச்சால் அவர் சுத்தக்கூடிய கதிரையில உட்கார்ந்து சேல உட்கார்ந்து அந்த பேர்களை சம்பாதிக்க முடியாது. அதற்காக நாடு விட்டு நாடு போகணும், தன்னுடைய சாப்பாடு தியாகம் செய்யணும், தன்னுடைய பிள்ளைகள் மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தை தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்சுத்தான் அவருடைய ஒரு லெவல, அவருடைய பேங்க் பேலன்ஸ, அவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை அவர் அடைய முடியும். அதே போல கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய ரிபா, அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய அன்ப, ஹபீபுடைய அன்ப ஒரு மனிதன் அடையணும் என்று சொன்னா தன்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை தியாகம் செஞ்சுத்தான் ஆகணும். சில விடயங்களை அவர் தியாகம் செஞ்சுத்தான் ஆகணும். அது அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னah, ஏண்ட சுவனத்தை நீங்க லேசாக சிம்பிளாக அடையலாம் நினைக்கிறா. ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த சுவனத்துடைய பெருமதியை நாங்க விளங்கல்ல. இந்த சுவனத்துடைய மௌத்துக்கு பின்னால் உள்ளது தானே, அது அப்ப பார்ப்போம். சுவனம் சுவனம் என்று சொல்றோம், அது மௌத்துக்கு பின்னால பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் சுவனம் என்பதை நம்புகிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் உள்ளவர்கள் நாம் நம்பக்கூடிய சுவனம் அல்ல. நாங்க நம்பக்கூடிய சுவனம் வித்தியாசமானது. படிச்ச ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வே சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏந்த சாலிஹான அடியார்களுக்கு நான் தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய சுவனம் இருக்கிறே, அது எப்படிப்பட்ட சுவனம் என்றா, மிம்பர்ல இருக்கக்கூடிய இமாம் கண்டதில்லை, அவருக்கு சொல்லலாம். இப்படித்தான் சுவனம் என்பதை அவருக்கு சொல்லலாம். ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்னால பிளான பார்த்து சொல்லலாம். ஆனால் இப்படித்தான் அந்த பிளானில் உள்ள மாதிரி வீடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க, மாலா ஐனுன் ராஜ், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த கண்ணாலும் பார்த்திடாத, வலா வலா உதுனும் சமிஅத், எந்த காதாலும் கேட்டிடாத, எந்த காதாலையும் அப்படிப்பட்ட ஒரு சுவனத்தை கேட்டிருக்க மாட்டோம். நிறைய பயான்களை கேட்டிருப்போம், ஆனால் அந்த உண்மையான சுவனம் என்ன என்பதை, அந்த சுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய முழுமையான விடயங்களை எங்கட காதால நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். அதை விடவும் நாங்கள் இரவில் தூங்கும் போதும் விழிக்கும் போதும் இந்த உலகத்தில ஒவ்வொரு அந்தஸ்தையும் நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் பெரிதாக எண்ணுவோம். என் வாழ்க்கையில இப்படி நான் இருக்கணும், அப்படி இருக்கணும், நிஜத்தில வாழாவிட்டாலும் கனவுலையாவது வாழ்வோம் என்று சிலர்கள் கனவுல அவர்கள் இப்படிப்பட்ட வாகனத்துல இப்படிப்பட்ட நாட்டுக்கெல்லாம் போற மாதிரி கனவுல தூக்கத்துல சிந்திப்பாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், வலா ஹஃபர அலா கல்பி பஷர், அது உள்ளத்தாலையும் சிந்தித்திட முடியாது. மனிதனுடைய உள்ளத்தாலையும் இப்படி இப்படி எல்லாம் இருக்கும் என்று சிந்தித்திட முடியாத ஒரு சுவனத்தை அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். யாருக்கு? அவனுடைய சாலிஹான மக்களுக்கு. இந்த சுவர்க்கத்துடைய பெருமதியை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு மனிதன் கையில் இருக்கக்கூடிய அசா, அந்த கையில் இருக்கக்கூடிய கம்பி இருக்குது, இத சுவர்க்கத்துல வைக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது, அந்த அந்த அளவுள்ள இடம் இருக்குது, ஹைரும் மின துனியா வமா ஃபீஹா, உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை விடவும் மிகவும் சிறப்பானது. அப்படிப்பட்ட சுவர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, சுவர்க்கத்தை பத்தி பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆச்சரியமான ஒரு ஹதீஸ், மா ரஅய்து மிஸ்லன் நார், நான் நரகத்தை போல மோசமான ஒரு இடத்தை நான் காணல, நரகத்தை போல பயங்கரமான அச்சமான ஒரு இடத்தை நான் காணல. ஆனா நாம ஹாரிபுகா, அதை விட்டும் விரண்டோட கூடிய மக்கள் அமல் செய்யாம தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நரகத்தை விட்டும் விரண்டோட கூடிய மக்கள், அதாவது அதற்குரிய முயற்சிகளை செய்யாம தூங்கி கொண்டிருக்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வலா மிஸ்லல் ஜன்னா நாம பாலிபுகா, சுவர்க்கத்தை போல இன்பமான மதுரமான அழகான நிம்மதியான மனதுக்கு ஆறுதலான ஒரு இடத்தை நான் காணல. அதை தேடக்கூடியவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க, ஓடக்கூடியவங்களும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, தேடக்கூடியவங்களும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்ட துஆ என்ன? வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், யா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்துக்குரிய வாரிசாக, என்னையும் சுவர்க்கத்துக்குரிய ஒரு மனிதனாக ஆக்கினேன். ஹஜ்ரத் ஆசியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா கொலை செய்யப்பட போறாங்க.
ஃபிரௌனினால் அவர்கள் கொலை செய்யப்பட போறாங்க. அந்த நேரத்துல கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்ட துஆ என்ன? இது قالت رب ابن لي عندك بيتا في الجنة. யா அல்லாஹ், இந்த கஷ்டம் ஓகே, நான் இதை பொறுத்து கொள்றேன், ஆனா எனக்கு சுவர்க்கத்துல ஒரு வீட்டை தந்திரியா அல்லாஹ். மரணத்திலையும் கேட்டது சுவனத்துல ஒரு வீட. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. இன்ன ஃபில் ஜன்னah 100 தரஜா. சுவர்க்கத்தில் அல்லாஹ் 100 அந்தஸ்துகளை வச்சிருக்கிறார். 100 அந்தஸ்துகளை வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அந்தஸ்துகள் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇதா சஅல்துமுல்லாஹ், நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற நேரத்துல யா அல்லாஹ் சுவர்க்கத்தை தாண்டி கேட்காதே. அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற நேரத்துல யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தாயா அல்லாஹ், எனக்கு சுவனத்தை தாயா அல்லாஹ். இல்ல இல்ல, நீங்க கேட்கிற நேரத்துல கேளுங்க, யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாயா அல்லாஹ், எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாயா அல்லாஹ். அதுதான் சுவனத்துடைய 100வது கடைசி உயர்வான அந்த, ஏன் தெரியுமா? அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு மேல தான் ஃபௌக அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்குதுன்றாங்க. சுவர்க்கத்துடைய 100வது அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு மேல தான், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்குள்ள தான் அல்லாஹ்வுடைய தூதரும் நுழைவார்கள். சுவர்க்கத்துக்குள்ள நுழைறது முக்கியம் அல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்குள்ள நுழைறது முக்கியம். சுவர்க்கத்துக்குள்ள எல்லோரும் இருப்பார்கள், ஆனா எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கேட்கும் போது நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தந்திரியா அல்லாஹ். நாமும் கேட்போம், யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நிலை வச்சிரியா அல்லாஹ், எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரிய மக்களாக ஆக்கிரியா அல்லாஹ். கண்ணியமான சகோதரன், நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த சுவர்க்கம் இருக்குது, இருக்கக்கூடிய இடத்திலிருந்து முழு இடமும் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துகள், பாக்கியங்கள், தரஜாக்கள், அதனுடைய வாசம் இருக்குது. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்தா அந்த ஹோட்டல்ல சிக்கன் கறியை செஞ்சா எங்கட மூக்கு சொல்லும் இப்ப சிக்கனை செய்யறாரு. ஏதாவது ஒரு குருமாவை செஞ்சா எங்கட மூக்கு சொல்லும் இப்ப குருமாவை செய்யறாரு. இல்ல குறைஞ்ச ஒரு சீஸ் கொத்த போட்டா எங்கட மூக்கு சொல்லும் இப்ப சீஸ் கொத்த போடுறாரு. அந்த சத்தத்தை வச்சு சொல்லும். எங்கட மூக்குக்கு பழவி இருக்குது, லேசாக சிம்பிளாக சொல்லுவோம். அதே போல மக்கள் மஹ்ஷர் மைதானத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க, துன்பப்பட்டு கொண்டிருப்பாங்க. சில மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இந்த நேரத்துல சுவர்க்கத்திலிருந்து வரக்கூடிய வாடை இருக்குதே, சுவர்க்கத்திலிருந்து வரக்கூடிய வாசம் இருக்குதே, இந்த வாசத்தை சில மக்கள் நுகர்ந்து நிம்மதியாக இருப்பாங்க. நாங்க எல்லோரும் ஆசை, எங்களோட பெட்ரூமாக இருக்கலாம், எங்களோட வாகனமாக இருக்கலாம், நாங்க உடுக்கக்கூடிய ஆடையாக இருக்கலாம், இதற்கு பாவிக்கக்கூடிய பெர்ஃபியூம் அத்தர் இருக்குது, இதை நாங்க அதாவது பிராண்ட் தான் பாவிக்க ஆசைப்படுவோம். இன்னைக்கு அரபிகள் கோடிக்கணக்கான பணங்களை இத்தருக்காக செலவழிப்பாங்க, பெர்ஃபியூத்துக்காக செலவழிப்பாங்க. இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு போன அவங்க முக்கியத்துவம் செலுத்துறதே முதலாவது அத்தருக்காகத்தான். நாங்க வெள்ளப்பட்டு சொல்றோம், இன்னைக்கு அது நாட்டுல அதாவது லீகலாகத்தான் செய்யோடும், ஆனா நிறைய பேர் மாற்று முறையிலும் செய்யறாங்க. என்ன சொல்றேன்டா, அதை கோடிக்கணக்கு கேன் எடுக்கிறாங்க. அதனுடைய வாசம், அதனுடைய வாசம் மக்கள் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஏனென்றா பெர்ஃபியூம் அத்தருக்காக நீங்க அதிகமாக செலவழிச்சாலும் அது இஸ்ராஃப் கிடையாது. ஒரு மனிதன் நல்ல அத்தருக்காக வேண்டி 1 கோடி செலவழிக்கிறாரு, பிரச்சனை இல்லை, அது இஸ்ராஃப் கிடையாது. நல்ல நறுமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருக்கிறாங்க, நல்ல அத்தரை விரும்பி இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்கள், இந்த வாசம் இருக்குது, சுவனத்துடைய வாசம், இது சில மக்கள் நரகவாதிகளும் நுகர்வாங்க, சில நரகவாதிகளும் சுவர்க்கத்துடைய வாடையை நுகர்வாங்க. ஆனால் சில மக்கள் இருப்பாங்க மஹ்ஷர்ல, அவங்க சுவர்க்கம் ஹராம் நுழைய மாட்டாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை தள்ளி வைப்பான் என்றா, சுவர்க்கத்துடைய வாடையும் வாசனையும் அவங்க நுகர மாட்டாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாங்க. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க யாருடா, சுவர்க்கத்துக்குள்ள போறது சந்தேகம், அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்டவங்க, ஆனால் சுவர்க்கத்திலிருந்து வெளியில வரக்கூடிய வாசம் இருக்குது, அந்த வாசத்தை கூட அவங்க நுகர மாட்டாங்க. ஆனா அந்த நுகர மாட்டாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பாவங்களை பார்த்தா அது எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பாவங்கள். நான் அதிகமாக எங்களுடைய சில சகோதரர்களிடத்துல காணக்கூடிய ஒரு பாவமாக இருக்குது, தெரியாம செய்யறோம். அதுல முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மன் தஆ இலா கைரி அபீஹி வஹுவ யஅலமு கைரு அபீ. ஒருவருக்கு தெரியும் இது ஏந்த வாப்ப இல்ல, வளர்ப்புக்காக பிள்ளைகளை வளர்த்த வாப்பமார் இந்த இடத்துல இருந்தா இல்ல, அந்த பிள்ளையோட மனசொடையும் நினைக்க வானம். நீங்க வழக்கெடுத்த பிள்ளை என்பதை சொல்லிடுங்க. வழக்கெடுத்த பிள்ளைகள் இருந்தா அதை மறக்கி வைக்க வானம். உங்களோட சொத்தில் அவருக்கு எந்த வாரிசுரிமை கொண்டாட முடியாது. வளர்த்த பிள்ளைக்கு உங்களோட மௌத்துக்கு பின்னால் அந்த சொத்துல எந்த உரிமையும் கிடையாது. நீங்க விரும்பினா வசியத்தின் அடிப்படையில வாழும் போது அவருக்கு ஒரு ஹக்க கொடுக்கலாம். இல்லன்னு சொன்னா மௌத்துக்கு இன்றைக்கு நிறைய வளர்த்த பிள்ளைகள் தான் வாப்பட சொத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நிறைய ஊர்கள்ல வார கம்ப்ளைண்ட் இருந்தா மௌத்துக்கு பின்னால வாப்பட சொத்தை உரிமை கொண்டாலும் மூத்தனான யாருன்னு பார்த்தா வளர்த்த புள்ள. கண்ணியமான சகோதரர், வாப்ப இல்லைன்னு தெரியும், ஆனா இவருடைய பேர் எழுதுவாரு முஹம்மது என்று எழுதிட்டு வாப்பட பேர் அப்துல்லா. ஆனா உண்மையாக இவருடைய வாப்பட பேர் அப்துல்லா இல்லென்று இருந்தால் இவருடைய பேருக்கு பின்னால வாப்பட பேரை போடலா. சில நேரங்கள்ல பாக்குறோம், மகள் நிக்கா செஞ்சிட்டா, இப்ப மகள் டிவோர்ஸ் ஆகிட்டா, முதல் ஹஸ்பண்டால் ஒரு பிள்ளை இருக்குது, இப்ப 2வது திருமணம் செய்யறாங்க. முதல் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற கோபம் புள்ளட பர்த் சர்டிபிகேட்ல புள்ளட பேர் வருவது 2வது வாப்பட பேர். நாங்க நரகத்துக்குரிய அமல செய்யறோம். வாப்ப சேஞ்ச் ஆகினாலும் முதல் பிள்ளைட வாப்ப முதல் வாப்பதான். 2வது வாப்பக்கு சொல்லல இது வளர்க்கலாம், ஆனா உரிமை கொண்டாட முடியாது. மகனுக்கும் இதுதானே இந்த வாப்ப என்று உரிமை கொண்டாட முடியாது. யாரு தன்னுடைய வாப்ப இல்லாத ஒருவரை இவரு தான் ஏந்த வாப்பா என்று உரிமை கொண்டாடுவார்களோ, என்ன சொன்னார்கள் தெரியும் அல்லாஹுடைய தூதர், இந்த மனிதன் சுவர்க்கத்துடைய பாடிய கூட நுகர மாட்டார். இந்த மனிதன் சுவர்க்கத்துடைய பாடிய கூட நுகர மாட்டார். இது முதலாவது. இது தனியாக தலைப்பாக எடுத்து பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். 2வது, சில பெண்களை பார்க்கிறோம், இந்த இடத்துல அந்த பெண்கள் இல்ல, கட்டாயமாக தீவைங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மத்தியில பிரச்சனை வரும் போது சில பெண்களுடைய வாயை பார்த்தா டிவோர்ஸ் தாங்க, எது எடுத்தாலும் டிவோர்ஸ் தாங்க, எனக்கு உன்னோட வாழையில டிவோர்ஸ் தாங்க. அவங்க எப்பயும் அவங்களோட வாயிலிருந்த வார்த்தை என்னண்டா, ஏன் அந்த பிள்ளைக்கு ஏன் அப்படி வருவதுண்டா, உம்மாவும் பாப்பா கிட்ட அப்படி கேட்டு பழகிட்டா. சாப்பாடு கேட்கிற மாதிரி, ஏதாவது ஒரு பொருளை கேட்கிற மாதிரி டிவோர்ஸையும் கேட்டு பழகி பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு உன்னோட வாழையிலா, எனக்கு சுயமாக நிக்கலாம், எனக்கு டிவோர்ஸ் தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா இம்ராத்தின் சஅலத் ஜௌஜஹா ஸலாகன் ஃபீ கைரி, அதாவது எந்த ரீசனும் இல்லாம ஹஸ்பண்டோட தலாக்கு கேட்கறது கட்டாயம் என்று இருந்தால் ப்ராப்ளம் இல்ல, ஆனா எந்த ரீசனும் இல்லாம ஒரு பெண்மணி ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ கேட்டா அந்த பெண்மணி சுவனத்துடைய வாடைய ஒருபோதும் நுகர மாட்டாள். ஏந்த மகள், ஏந்த புள்ள, நான் வளர்த்த புள்ள இப்படி நடந்து சுவர்க்கத்தை ஹராமாக்கப்பட்டா, ஏந்த புள்ள ஓஎல்ல ஃபெயில், கவலைப்படுறோம், ப்ராப்ளம் இல்ல, திருப்பி எடுக்கலாம். ஏந்த மகள் ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டா, ப்ராப்ளம் இல்ல, திருப்பி எடுக்கலாம். ஆனா சுவனத்துடைய வாட ஹராமாக்கப்பட்டுட்டா, லைஃப்ல அவ ஃபெயில் ஆகிட்டா, இப்ப அந்த பிள்ளைக்கு மீண்டும் உண்டில அவக்கு முன்னுக்கு வரையலாம். அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்டு என்று சொன்னா சுவர்க்கம் அது யாராலும் திருப்பி எடுத்து கொடுக்க முடியாது. அதனால பிள்ளைகளுக்கு கட்டாயமாக இதை சொல்லிடுங்க. 3வது, மிக முக்கியமான ஒரு விடயம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் மிக கவனமாக இந்த ஹதீஸ கேளுங்க. யாருக்கெல்லாம் ரோசம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் எங்களோட பிள்ளைகளை பக்குவமாக வளர்க்கணும் என்ற அந்த ஆசை இருக்குமோ, ஆனா எல்லோரும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ கவனமாக கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட பெண்கள் என்றா, காசியாத்துன் ஆரியாத், மாயிலாத்துன் முமீலாத், ரூஸுஹுன்ன கஅஸ்லிமத்தில் புகுத். என்ன சொன்னாங்க, சில பெண்கள் இருப்பாங்க காசியாத்துன் ஆரியாத், உடுத்திருப்பாங்க, ஆனா உடுக்காதவங்களை போல இருப்பாங்க. டிரெஸ் உடுத்திருப்பாங்க, பார்த்தா டிரெஸ் மாதிரி இருக்கும், ஆனா உடுத்திருக்க மாட்டாங்க. முமீலாத்துன் மாயிலாத், அவங்களும் சாய்வாங்க, மற்ற ஆண்கள் அவங்களின் பக்கம் சாய்வதற்குரிய ஏற்பாடே செஞ்சிடுவாங்க. அவங்களும் சாய்ஞ்சிடுவாங்க, மற்ற ஆண்கள் அவங்க பக்கம் சாய்வதற்குரிய ஏற்பாடே செஞ்சிருப்பாங்க.
இந்த ஹதீஸ் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா 3 வகையான ட்ரெஸ் பெண்கள் உடுப்பாங்க. ஒரு வகையான ட்ரெஸ் கோட் கட்டையாக உடுப்பாங்க, இன்னொன்று டைட்டாக உடுப்பாங்க, மூணாவது மெல்லிசாக உடுப்பாங்க. அந்த மெல்லி ஆடை அவங்களுடைய அதாவது மறைவான ஆடையும் காட்டக்கூடிய அளவுக்கு மென்மையாக உடுப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு சில கணவன்மார், எல்லோரையும் சொல்லல, ஆனா அந்த கணவன்மார் உண்மைக்கும் கட்சான கணவன்மார், வெக்கமில்லாத கணவன்மார். ஏன் சொல்றேன்டா, தந்த மனைவி இன்னொருவரோட பேசும் போது, தன்னுடைய மனைவி இன்னொரு ஹக் பண்ணும் போது இவர் பல்ல காட்டிக் கொண்டிருக்கிறாரு, சிரிக்கிறாரு. என் வைஃபுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அவரோட பெஸ்டி அவரு, என் வைஃப் பெஸ்டி, அந்த மினிஸ்டர் மகன், அந்த இவருடைய மகன், இவருடைய மகள் பெஸ்டி. இவரும் ஹக் பண்றாரு, அவரும் ஹக் பண்றா, ஆனா பல்ல காட்டிக் கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு பாக்குறோம் வெட்டிங்ல, இன்னைக்கு பிரெண்ட்ஸ்மார் வராங்க. இந்த மௌலைமார் இமாம்களுக்கு நான் சொல்லல, அது பின்னால இன்னொரு ஹதீஸும் இருக்கு, அதையும் சொல்லுறேன். இன்னைக்கு பங்கனுக்கு வந்ததோட பார்த்தா அவட ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய எல்லாரும் ஹக் பண்றாங்க, எல்லோரும் கை கொடுக்கறாங்க. அது நாங்க சொல்றோம், இது அதாவது என்னது மேற்கத்தியவாதிகள், இது இப்ப ஃபேஷன் ஹஸ்பண்ட், இதெல்லாம் கணக்கெடுக்கலாம், இதெல்லாம் சிம்பிள் என்று நாங்க சொல்றோம். நீங்க வெளிநாடுகளில் போய் பாருங்க, எங்கட நாட்டுல பெரிசா பாக்குறோம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் கேட்டது போலத்தான் நாங்க மாறணுமே ஒழிய, எங்களுக்கு கேட்டது போல குர்ஆனையும் ஹதீஸையும் வளர்க்கலாம், எங்களுக்கு கேட்டது போல குர்ஆன் ஹதீஸையும் மாத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட பெண்கள் இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தாங்கன்றா, பெண்கள் அத்தர் பூசுறது ஹராம் இல்ல, கணவனுக்கு முன்னால தாராளமாக வாசமான அத்தரை பூசலாம். ஆனா ஒரு பெண் வெளியில போற நேரத்துல பெர்ஃபியூம் போட்டுட்டு போறா, ரோட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த வாசத்தை திரும்பி பார்க்கறாங்க, அந்த பெண் தான் கண்ணுக்கு படுறாள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஹதீஸ் எப்படி சொல்றேன்னும் எனக்கு தெரியா, ஆனா சொல்லித்தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, அந்த பெண் நடத்த கெட்டவள் என்றாங்க. அந்த பெண் ஏந்த மகள், சொல்லக்கூடிய மகள் கிளாஸ் போறா, ஏந்த வைஃப் வெளியில வாரா, ஆனா அத்தரை பூசி கொண்டு வாரா, யார் யாரோ திரும்பி பாக்குறாங்க. அந்த பெர்ஃபியூத்துடைய வாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களே, யாரு பாதுகாக்கிறது, யாரு பாதுகாக்கிறது? கண்ணியமான சொல்ல, ஒரு பெண் தன்னுடைய முடிய கூட எப்படி வாரோடும் இஸ்லாம் சொல்லுது. சில பெண்கள் தன்னுடைய முடிய ஒட்டகத்துடைய திமில போல மேலால வச்சுக் கொள்வாங்க. இது எல்லாம் ஒரு நடத்த கெட்ட பெண்ணுடைய அடையாளம். இந்த அடையாளம் எந்த பெண்ணுக்கு தெரிக்குமோ அந்த பெண் சுவனமும் நுழைய மாட்டாள், சுவனத்துடைய வாடையும் நுகர மாட்டாள். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட சொல்றேன். இன்னைக்கு சில வாப்பமாருக்கு தெரியா, ஏண்டா கல்யாணம் என்று வரும் போது, வெட்டிங் என்று வரும் போது, அது நாங்க என்னத்தான் முடிவெடுத்தாலும் அதற்கு சைன் பண்றது எங்க மனைவி தான். வீட்டுல இருக்க நாங்க முன்னுக்கு 2 குடும்பம் பேசினாலும் மொபைல்ல அவங்க எல்லாமே பேசிக்கொள்வாங்க. மொபைல்ல நாங்க முடிவு பண்ண எல்லாமே எங்களுக்கே தெரியாம சேஞ்ச் ஆகிருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அந்த அவங்களோட குடும்பத்துக்குள்ள என்னென்ன செய்யணும் எல்லாமே பேசிக்கொள்வாங்க. இன்னைக்கு நாங்க நிறைய பேர் எங்களோட பிள்ளைகளை திருமணத்துக்காக, அதாவது திருமண ஆடைய, திருமண உடுப்படுப்பட்டுவதற்காக அழைத்து போறோம். ஏதோ ஒரு சலூனுக்கு கூட்டி போறோம். நாங்க பெருசாக நாங்க கேர் பண்றது கிடையாது. அந்த இடத்துல அந்த பொம்பளை புள்ளை உடுப்பற்றது யாரு? மகரமான, அதாவது பெண்கள் மாத்திரம் இருக்கிறாங்களா, ஆண்களும் இருக்கிறாங்களா? இதை நாங்க கேர் பண்றது இல்ல. 2வது, அந்த பெண் பிள்ளைய நாங்க பக்குவமாக பேணுதலாக வளர்த்திருப்போம். அந்த பெண் பிள்ளைய அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற நேரத்துல சில சின்ன சின்ன தவறுகள் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்ட பாவங்கள் நடக்குது. சில பெண் பிள்ளைகள் அழகுபடுத்துறது தவறு அல்ல, ஆனால் சில பெண் பிள்ளைகளுடைய இந்த முடி பிளக் பண்ணப்படுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது திருமணமாகவும் ஏதோ ஒரு பங்கனுக்காக பிளக் பண்ணப்பட்டால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றாங்க, அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்றாங்க, மதுவா செஞ்சாங்க. சில பெண் பிள்ளைகளுக்கு பொய்முடிய வச்சிடுறாங்க. சில பெண்களுடைய பல்களுக்கு மத்தியில இயற்கையாகவே எடை இருக்குது, ப்ராப்ளம் இல்ல. சிலர்கள் அதாவது என்ன செய்வாங்கன்றா, அவங்களோட பற்களுக்கு மத்தியில இடைவெளியை போட்டுக் கொள்வாங்க, அழகுக்காக. கண்ணியமான சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்க, லஅனல்லாஹ், அல்லாஹ் சாபமிடுவானாக, அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்றாங்க. அதை விட ஆச்சரியம் என்னென்றா, இன்றைக்கு ஹராமே ப்ரொமோட் பண்ணக்கூடிய காலத்தில் இருக்கிறோம், ஹராத்தையே ப்ரொமோட் பண்ணக்கூடிய காலம் இருக்கிறோம்.
நான் எல்லா யூடியூபர் மாரையும் சொல்லல. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா 100 ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க, அந்த 100 ரெஸ்டாரண்ட்லயும் எப்படி ஒரே மாதிரி சாப்பாடு இருக்குதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. அவங்க ப்ரொமோட் பண்ற நேரத்துல பார்த்தா பெஸ்டாக இருக்குது நல்ல இருக்குது, அதை நம்பி ஒருவர் போறாரு, இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஆனா எல்லா இடத்திலும் அந்த யூடியூபர்ஸ் என்ன செய்யறாங்க, நல்ல இருக்குது, பெஸ்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அவருக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு இறைக்காக, அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய சாப்பாடுக்காக அவர் சாப்பிடுற முறையை பார்த்தா மிருகத்தை விட மோசமாக இருக்குது. நல்லா பாதுகாக்கணும். சாப்பாடுடைய கண்ணியமே இல்லாம இருக்குது. வாய்க்குள்ள ஒரு பண்ண முழுமையாக போட்டு காட்டுறார். கண்ணியமான சோழ சாப்பாடுடைய அகலாக்கும் இல்ல. என்ன சொல்லி ப்ரொமோட் பண்றது இருக்குது, ஹராம் என்று சொல்ல வரல, ஆனா ஹராமான முறையில ப்ரொமோட் பண்ணப்படாது என்று சொல்ற. அந்த பெண் பிள்ளைய ஹோலுக்கு வாரத்துக்கு முன்னாலே எந்த சலூன்ல அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவோ அவட போட்டோ வருவது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. இன்றைக்கு நாங்க உடுப்பட்டின பிள்ளை இருக்கா எவ்வளவு அழகா இருக்கு. ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு முன்னால கைய அந்த முடிய பிடிச்சி துவா ஊதுறதுக்கு முன்னால எல்லாரும் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வெளியில உள்ளவங்க போட்டு முடிஞ்சு, எல்லாரும் லைக் பண்ணி முடிஞ்சு, ஷேர் பண்ணி முடிஞ்சு, ஜூம் பண்ணி பார்த்து முடிஞ்சு. ஹராம். சில இடங்கள்ல கேட்கிறாங்க, உங்களோட பிள்ளையோட போட்டோவை நாங்க ப்ரொமோட் பண்ணவா? இவங்களும் என்ன செய்யறாங்க, ஏதோ உலக சாதனை படைச்ச மாதிரி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. சிலவங்களுக்கு தெரியாது, போட்டோ எடுக்கிறாங்க அந்த பேஜ்ல. நீங்க முடியுமெண்டா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா, எடுங்க. உங்களோட அனுமதி இல்லாம ஒரு பிள்ளையுடைய போட்டோவை அது போடுறது எவ்வளவு பெரிய பாவம். அதற்கு பின்னால வரக்கூடிய ப்ராப்ளங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட குணமுள்ள பொம்பளை புள்ளை சுவர்க்கத்துடைய அதாவது வாசனையை நுகர மாட்டாங்க. அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஹதீஸ், இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் பொருந்தும். பொதுவாக 50 வயது ஆகிட்டா என்ன தெரிஞ்ச அளவுல இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 35 முடி வெள்ளையாகிறது நிச்சயம். முடி வெள்ளையாகிறது நிச்சயம். 2 வகையாக முடி வெள்ளையாகும். ஒன்று வயதாகும் போது வெள்ளையாகும், இன்னொன்று வைஃப் அந்த பவரை கொண்டும் முடி வெள்ளையாகும். வைஃப் பவரை கொண்டும் முடி வெள்ளையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இம்ராத்தின் துஷய்யிபினி கபிலல் மஷீப். யா அல்லாஹ், முடி வெள்ளையாகிறதுக்கு முன்னால வெள்ளையாக்க கூடிய வைஃபை விட்டு பாதுகாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டார். எப்படி வெள்ளையாகினாலும், ஆனா ஆச்சரியம் என்னென்றா சிலர்கள் 50, 60 ஆகியும் இன்னும் மாஷாஅல்லாஹ் யங் லுக்ல தான் இருக்கிறாங்க. சந்தோஷம் மாஷாஅல்லாஹ். அவங்க டயட் பிளானிங் ஆக இருக்கலாம், அவங்களுடைய மாஷாஅல்லாஹ் ஃபுட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் எந்த பிளான் பண்ணினாலும் உடம்பு குறையும். ஆனா முடி வெள்ளை கருப்பு எப்படி ஆகுதுன்னு தெரியாது. எந்த ஃபுட்டை யூஸ் பண்ணினாலும் முடி திருப்பி கருப்பாக போறது அல்ல, முடி வெள்ளையாகினா வெள்ளைத்தான். ஆனா சிலர்களை பார்க்கிறோம் வயதாகியும் இன்னும் முடி தாடி எல்லாம் கருப்பாக இருக்குது. ஆனா கேட்டா சொல்றாங்க, ஹசரத் கருப்பு மரத்தோண்டியா எந்த வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டில்ல. கருப்பு மரத்தோண்டி பாவிக்கிறோம். அப்படி கருப்பு மரத்தோண்டி பாவிக்க கூடியவர்களுக்கு இந்த ஹதீஸ நான் சொல்லி காட்டுறேன், கவனமாக கேளுங்க. யகூனு கௌமுன் யக்திபூன ஃபீ ஆகிரில் ஸமான். கடைசி காலத்துல ஒரு கூட்டம் வருவாங்க. கடைசி காலத்துல ஒரு கூட்டம் வருவாங்க. எப்படிப்பட்ட கூட்டம் என்றா பிஸ்ஸவாத், கருப்பாக இருக்கும் அவங்களோட முடியெல்லாம். எப்படி கருப்பு என்று சொன்னா தஹ்வாசிலில் ஹமாம், புறாவுடைய களத்தில் இருக்கக்கூடிய தூய கருப்பை போல, அந்த டார்க் கருப்பு போல அவங்களோட முடி கருப்பாக இருக்கும். இந்த கருப்பு முடியுடையவர்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு சுவர்க்கம் நுழைவதல்ல, சுவர்க்கத்துடைய வாசனையும் நுகர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். இல்ல ஹசரத், அந்த ஆலிம், அந்த முஃப்தி, இந்த ஷேக், இந்த சவுத் ஆப்பிரிக்கா முஃப்தி கிட்ட கேட்டேன், நான் அங்க கேட்டேன், இவருக்கிட்ட கேட்டேன், நாங்களாகவே எங்களுக்குள்ள ஒரு ஃபத்வா உண்டாக்கி கொள்றோம். ஹதீஸ்ல தெளிவாக வருவது, யாரு முடிய கருப்பாக்கி கொள்வாங்களோ, தன்னுடைய முடிகளை கலர் பண்ணி கொள்வாங்களோ, சுவர்க்கத்துடைய வாடியை நுகர முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பிளீஸ் பண்ணி சொல்றேன், ஹதீஸுடைய விஷயங்களை நாங்கள் லேசாக சிம்பிளாக மாறு செய்யறோம். திடீர்னு எங்களை மரத்தோண்டி போடுறது கூடும், நான் வானம் என்று சொல்லல. ஆனா எனக்கு தெரியாது என்று சொல்றேன். நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், உலகத்துல எங்கேயும் கருப்பு மரத்தோண்டி என்று இல்ல. கருப்பு மரத்தோண்டி என்று எங்கேயுமே இல்ல. ஆனா அந்த கருப்பு மரத்தோண்டில மிக்ஸ் பண்றாங்க கலரிங்க. ஆனா அதுதான் நாங்க பாவிக்கிறோம். கண்ணியமான சொல்ல, யாரோ ஒருவர் சொன்னதற்காக
முடிகளை வெள்ளையாக்குறதை விட்டும் தவிந்துக்கோங்க. இல்ல இந்த உலகத்துடைய எங்கட அழக காட்டுறதுக்காக முடிய வெள்ளையாக்குறதை விட்டு எங்கட வெள்ள முடிகளை கருப்பாக்கின்றோம், நாளைக்கு சுவனத்துடைய வாட எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிடும். அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான ஹதீஸ், இதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செஞ்ச அமல சொல்லி காட்டக்கூடியவர், செஞ்ச உதவிகளை சொல்லி காட்டக்கூடியவர், அதே போல போதை வஸ்துகள் குறிப்பாக தொடர்ச்சியாக ட்ரிங்க் பண்ணக்கூடிய பழக்கம் யாருக்கிட்ட இருக்குமோ, அந்த பழக்கம் யாருக்கிட்ட இருக்குமோ, குடும்பத்தை துண்டித்து யார் வாழ்வாங்களோ, அதே போல தன்னுடைய ஆடைய கரண்ட காலுக்கு கீழால யார் உடுப்பாங்களோ, அது ஒவ்வொருவரும் முடிவு செஞ்சுக்கோங்க. கேட்டா சிலர்கள் ஹதீஸ வச்சிருப்போம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமை கொடுக்கல ஹஸ்ரத், அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க தானே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையோ அமல் செஞ்சாங்க, அதெல்லாம் ஆதாரம் பிடிக்க முடியாத நாங்க இந்த கரண்ட காலுக்கு கீழே அபூபக்கர் ஏன் கீழே அவங்களோட ஆடை இருந்து சென்றதை தேடி பாருங்க. அவங்களோட இடுப்புல அந்த ஆடை நிக்காது, அதனால அவங்களோட ஆடை காலுக்கு கீழால போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கரண்ட காலுக்கு கீழே யாருடைய ஆடை இருக்குமோ, அதே போல வயதாகியும் விபச்சாரம் யாரு செய்வாங்களோ, வயதாளியாகியும் யாருக்கிட்ட இந்த பழக்கம் இருக்குமோ, இவர்கள் எல்லோருக்கும் சுவர்க்கம் ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுவர்க்கத்துடைய வாட ஹராம் என்று சொன்னார்கள். அதே போல முக்கியமான ஒரு விடயம் தான், மாமின் அபுதின் இஸ்தர்ஆஹு அல்லாஹு ரஇயதன், ஒரு மனிதன் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்படுறார். கவனமாக கேளுங்க, ஒரு மனிதன் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்படுறார். கண்ணியமான ஷோல், இந்த பொறுப்பை அவர் சரியாக செய்யல, அல்லாஹ் ஒரு பொறுப்புக்கு அவருக்கு சான்ஸ் கொடுக்கிறார். எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை நான் வக்ஃப் போர்டை பார்த்து முன்னால சொல்றேன். எங்க நாட்டுல பொதுவாக மஸ்ஜித் என்பது அல்லாஹுடைய இறை இல்லங்கள், ஒவ்வொரு இடமும் அல்லாஹுடைய இறை இல்லங்கள். இது நான் பொதுவாக இலங்கையில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளையும் முன்வச்சு நான் பேசுறேன். ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யும் போது பிளீஸ் பண்ணி அரசியல் உள்ளுக்கு நுழைக்க வாணும், அரசியல மஸ்ஜிதுக்குள்ள நுழைக்க வாணும். அரசியலுக்கும் மஸ்ஜிதுக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த அரசியல் மஸ்ஜிதுக்கு வெளியில நடக்கக்கூடிய அரசியலுக்கும் மஸ்ஜிதுக்குள்ள நடக்கக்கூடிய அமலுக்கும் தொடர்பு இல்லை. நான் ஒரு பொறுப்புக்கு வரணும் என்றா, இன்னைக்கு நிறைய மஸ்ஜித் இந்த காலத்துக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள இளைஞர் நடந்த இந்த வக்ஃப் போர்டு, அதாவது இந்த மஸ்ஜிதுடைய தெரிவுகளை வச்சு சொல்றேன், போசஸ் வந்திருக்கிறாங்க, எல்லா வகையான போசஸ்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நான் பார்த்தேன் ஏதோ நடக்க போது இல்லையா, மஸ்ஜித் போர்ட் மஸ்ஜித் அதாவது நிர்வாக தெரிவிக்காக வந்திருக்கிறாங்க, குழப்பம் வராமல் இருக்கு. நாங்களும் ஒரு மஸ்ஜிதுக்கு போனோம், அவுட் ஆஃப் கொலம்புல மஸ்ஜிதுக்கு போய் அந்த இடத்துல பேக்க கீழே வைக்கும் போதே சொல்லிட்டாங்க, வானம் பெரிய குழப்பம் ஒன்று இருக்குதா, பெரிய குழப்பம் ஒன்று இருக்குது, அதாவது மிச்சம் கவனமாக இருங்க. பார்த்தா மஸ்ஜிதுக்கு ஜுமாவுக்கு பார்த்தா மாஷா அல்லாஹ் அதான் சொல்வதற்கு முன்னாலேயே 200க்கும் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டாங்க. ஆனா அசர் தொழுகைக்கு சப்ல யாரையுமே காணல. 2 அரசியல்வாதிகளுடைய குரூப் வந்திருக்கிறாங்க, எங்கடாக்கள் தான் வரணும் மஸ்ஜிதுக்கு, மற்ற குரூப் சொல்றாங்க எங்கடாக்கள் தான் வரணும். கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு தேவை, மஸ்ஜிதுக்கு நிர்வாகத்துக்கு தேவை யாரெண்டா பவர் தேவைத்தான், பவர் உள்ளவர் வரணும் தான். யாரோட பவர் உள்ளவர்? அல்லாவோட பவர் உள்ளவர் தான் வரணும், அல்லாவோட பவர் உள்ளவர். இன்னைக்கு வாரணும் எல்லாரும் வாராங்க, எப்படியாவது கைப்பற்றணும். அவருடைய சியா எப்ப போகும், நான் அந்த சியால எப்ப உட்கார்றது. கண்ணியமான முதலாவது விஷயம், மஸ்ஜிதுடைய தெரிவுகளுக்கு வக்ஃப் போர்ட்ல உள்ளவர்கள், பகிரங்கமாகவே சொல்றேன், யாரோ ஒருவர் கோல் பண்றாரு என்பதற்காக நீங்க செலக்ட் பண்ண போகவான, நாளைக்கு மறுமையில நீங்களும் பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க தப்பவே ஏலா, நீங்க தப்பவே முடியாது, நீங்க ஓடவும் முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, நீதமாக ஒரு பதவியில் இருக்க முடியுமா? சைன் பண்ணுங்க, இல்லையா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வாங்க. இன்னைக்கு இந்த பொறுப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மாமின் அபதின் இஸ்தர்ஆஹு அல்லாஹு ரஇயா. இன்னைக்கு வக்ஃப் சொத்துகள், எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ வக்ஃப் சொத்துகள் இன்னைக்கு சும்மா சிம்பிளாக இல்லாம போகுது. நாங்க சொல்றோம், மிம்பர்ல இருந்து உங்களோட சொத்தை வக்ஃப் பண்ணுங்க, உங்களோட சொத்தை வக்ஃப் பண்ணுங்க, உங்களோட சொத்துக்களை நீங்க இஸ்லாத்துக்காக வக்ஃப் பண்ணிட்டு மௌத்தாகுங்க. அதே மக்கள் எங்களை பார்த்து கேட்கிறாங்க, ஹஸ்ரத் நாங்க இப்படி வக்ஃப் பண்றது, எப்படி நாங்க வக்ஃப் பண்றது? எங்களோட சொத்தை வக்ஃப் பண்ணப்பட்ட சொத்துகளே இப்ப காணாம போகுது, இப்படி இருக்கும் போது நாங்க எப்படி வக்ஃப் பண்றது கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருச்சனம் ஒருவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு
அந்த பொறுப்புடைய விஷயத்துல அவர் அதாவது கண்ணும் கருத்துமாக இல்லாவிட்டால் அவரை பார்த்தும் ஹதீஸ் சொல்லுது சுவர்க்கத்துடைய வாடிய நுகர முடியாது, சுவர்க்கத்துடைய வாடிய நுகர முடியாது. இறுதியாக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், ஒரு ஆலிம பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஆலிம பத்தி மார்க்கத்துடைய நாலேஜ், மார்க்கத்துடைய இல்மு அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டக்கூடிய ஒன்றே. ஆனால் யார் ஒருவர் மார்க்கத்துடைய இல்ம அந்த ஹாஜியாருக்காக வேண்டியும் இந்த ஹாஜியாருக்காக வேண்டியும் யார் மார்க்கத்துடைய இல்ம அந்த நாலேஜ பணத்துக்காக பத்துவாக்களை மாற்றுவாங்களோ, பணத்துக்காக சொல்லக்கூடிய பத்துவாக்களை மாற்றுவாங்களோ, தெளிவாக விளங்குங்க. எங்கட கண்ணியமான தனவந்தர்களை பார்த்தும் எல்லா மக்களையும் பார்த்து சொல்றோம். சில தனவந்தர்கள் சொல்றாங்க, நாங்க போய் பத்துவா கேட்கலாம், போனா அவர் பல்ல கலற்றாரு. நிறைய பேர் சொல்றேன்னா அவர் பல்ல கலற்றாரு. நான் யோசிக்கிறேன், உலமாக்கள் அதாவது பல் டாக்டருக்கு படிக்கல, அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தாங்க. 2 வகையான பல்ல கலட்டலாம், ஒன்று பூச்சி பல்லு, இன்னொன்று நார்மல் பல்லு. கலட்ட போகல யோசிங்க, என் பூச்சி பல்லையா கலட்டுறாரு இல்ல நார்மல் பல்லையா கலட்டுறாரு. ஏன்னா சில நேரங்கள் அவர் கேட்கிறது, அவர் சதக்கா கேட்கிறது அவருக்கா இல்ல சமூகத்துக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் மருமகன் கிட்ட உஸ்மான் ரலியல்லாஹு கிட்ட வாயை திறந்து கேட்டாங்க. ஆனா அவர்களுடைய பொக்கெட்டுக்கல்ல சமூகத்துடைய பொக்கெட்டுக்காக கேட்டாங்க. அது ப்ராப்ளம் இல்ல, அந்த பல்ல கலட்டினா மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது. இல்ல பூச்சி பல்ல இல்ல நார்மல் பல்ல தான் கலட்டுறாருண்டா நீங்க தவிந்துக்கோங்க. யார் ஒருவர் மார்க்கத்துடைய நாலேஜ், மார்க்கத்துடைய இல்ம துனியாவுடைய அற்ப பணத்துக்காக, சொத்துக்காக, செல்வத்துக்காக நினைச்ச மாதிரி பத்துவா கொடுப்பாங்களோ, நினைச்ச மாதிரி பத்துவாக்களை மார்க் செய்வாங்களோ, அந்த உலமாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய வாடிய நுகரவே முடியாது, சுவர்க்கத்துடைய வாடிய நுகரவே முடியாது. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் இந்த சொல்லப்பட்ட இந்த 15-16 பாவத்தை விட்டு பாதுகாப்பானாக. எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் சுவர்க்கத்துடைய வாடை யாருக்கெல்லாம் ஹராமாக்கப்படுமோ அவர்களை விட்டு எங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்களை ஒவ்வொருவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்குரியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கிறியா அல்லாஹ்.